ஆடி மாதத்திலே இங்க அம்மாவுக்கு சக்தி கிரகம் வைத்து அது மகா மாரியம்மனாக இருந்தாலும் சரி, அவ முத்துமாரியா இருந்தாலும் சரி, முத்துமாரி அம்மனாக இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அவ செங்காளியானாலும் சரி, மாகாளி ஆனாலும் சரி, எல்லை பிடாரியாக இருந்தாலும் சரி, அவ எல்லம்மை காளியாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி திருவிழாவிலே எங்க அம்மாவுக்கு எப்படியெல்லாம் இந்த கிரகத்தை செப்ப நட்டு அந்த பம்பை உடுக்கை பூசாரிகள் அம்மாவை அழைச்சு வருவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம், உலகத்து மக்கள் எல்லாம் எப்படி ஆனந்தம் கொள்ளுவாங்க சொல்லட்டுமாப்பா? அடி கங்கையிலே தாயே சாலந்தீரட்ட அடி எங்கோ உள்ள அம்மாவும் பக்தர் எல்லாம் கங்கையிலே தாயே சாலந்தீரட்ட தாயே தாயே உமையம் வழியே கங்கையிலே செலந்திரட்ட எங்கும் உள்ள பக்தர்கள் எல்லாம் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஆறு குளங்கள் ஏரி நதிகள் அழகு நதி ஓடை அப்படிப்பட்ட அம்மாறு கூலங்களிலே அழகு நதி ஓடையிலே கங்கா நதிக்கரைக்கு வந்து அந்த கரகத்தை செப்பனிட வேண்டி என்ன செய்வாங்க? ஆடி கொள்ளை வேலியம்மா அந்த வேப்பீரைய அடி கொத்தை கொத்தாயம்மா அங்க தன் ஓடித்து அந்த வல்வேலியம்மா அடி வெப்பீரைய ஒரு வகையாக தாயி அடித்தான் ஓடித்து அந்த ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள் அந்த கிராமத்தின் வழக்கத்தின்படி எவ்வளவு பெரிய கரகம் கேட்கிறாங்களோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த வேப்பிலை குழந்தை ஒடித்து வந்து எங்க அம்மாவுக்கு எப்படிப்பட்ட கரகம், அந்த சக்தி கரகம் என்ன, அதனுடைய மகிமையை, அதனுடைய பெருமையை சாதாரணமா சொல்ல முடியுமா? அம்பாவுடைய திருவுருவம் தான் சக்தி கரகமே. அந்த கரகத்திற்கு என்ன முதல்ல தேவை? அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தாலும் சுட்டி அடி மண்ணு கூடம் எடுத்து மஞ்சள் உழைத்தானும் சுட்டி அடி செப்பு கூடம் எடுத்து சிங்காரம்மா நூலை சுட்டி அந்த குளத்திலே எதுக்காக அந்த மஞ்சள் நூலை சுத்துறாங்க? ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால் அவனுடைய உடம்பிலே 4448 நரம்புகள் இருக்குமா? அப்படியாக அடி நரம்பு போல நூலை சுட்டி அன்னைக்கு அலங்கரித்து நரம்பு போல நூலை சுட்டி அடி கரகம் எந்தும் பாலனுக்கு கங்கையில தன் மொழிகி அந்த கரகம் எந்தும் பாலகனோ கங்கையில தன் மொழிகி அந்த மண்பானையை செப்பு குடத்தை நம்முடைய உடலாக்கி அதிலே சுற்றுகின்ற நூலை ஒரு நரம்பாக்கி அந்த கரகம் எடுக்கும் அம்பாளுடைய பாலகன் அவரை அந்த ஜலத்திற்கு அனுப்பி அதில என்ன செய்வாங்க? அடி கிழக்கு முகம் பார்த்து கீர்த்தியுடன் சாணம் செய்து அடி உன்னை நினைத்துக் கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அடி உன்னை நினைத்துக் கொண்டு உதிரம் போல நீர் நிரப்பி அங்க திருநீரும் குங்குமமோ கிடமுடனே குளம்பனிலே அங்க சக்தி தரும் திருநீரை சங்கரியா கரகத்திலே
உடலிலே இருக்க அந்த உதிரமாகத்தானே அந்த கங்காதேவி ஜலத்தை அந்த பானையில நிரப்பி அதிலே மஞ்சள் குங்குமம் திருநீரு சந்தனம் பன்னீர் அத்தரு புனுகி ஜவ்வாது இந்த வாசனை திரவங்களெல்லாம் வகையாக உள்ளே விட்டு அதற்கு உயிர்ப்பு எப்படி கொடுப்பாங்க அங்க வெள்ளி பணம் எடுத்து வேப்பிலை கொழுந்தெடுத்து வெள்ளி பணம் எடுத்து வேப்பிலை கொழுந்தெடுத்து அம்மா எலுமி செங்கனியோடு மல்லிகை பூ எடுத்து எலுமி செங்கனியோடு மல்லிகை பூ எடுத்து அடி ஓம் சக்தி என்று சொல்லி உச்சரித்து குளத்தில் இட்டு ஓம் சக்தி என்று சொல்லி உச்சரித்து குளத்தில் இட்டு சக்தி உள்ள வேப்பிலையை சதையாக பாவித்து சக்தி உள்ள வேப்பிலையை சதையாக பாவித்து அடி ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல சட்டெடுத்து ஈஸ்வரி உன் வேப்பிலையை எலும்பு போல சட்டெடுத்து நம்முடைய உடலிலே எப்படி சதையும் எலும்புமாக இருக்கின்றதோ அதுபோல் அந்த வேப்பிலையிலேயே தழையும் கடியுமாக அதனுள்ள என்ன செய்வாங்க அடி கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்பத்திலே தான் சொருகி அம்மா கோபுரம் போல் நிற்க வைத்து கும்பத்திலே தான் சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து அந்த கும்ப கலசத்திலே வேப்பிலையை சொருகி கோபுரம் போல் நிற்க வைத்து ஒரு மனிதன் இருக்கான்னா அவனுக்கு இருதயம் வேண்டுமே அந்த இதயம் எப்படி வந்தது அந்த முக்கனின் தாயே சமமாய் வந்த அங்க தேங்காயை அம்மா நடுவில் வைத்து உமையவளே தாயதாயே அந்த தேங்காயை அம்மா அங்க நடுவில் வைத்து அங்க தேவியாலை அம்மா அலங்கரித்து உமையவளே தாயதாயே அங்க இதயமாக தேங்காயை ஈஸ்வரிக்கு தானும் வைத்து ஒரு மல்லிகையார் அம்மா மலர் எடுத்து மங்களம்மா எந்தாய தானு சுட்டி மலர் எடுத்து மயவளே அங்க குண்டு மல்லி பூ எடுத்து கோபுரம் போல் அலங்கரித்து அம்மா சம்பங்கி மலர் எடுத்து சட்டி கரகம் அலங்கரித்து அடி செவ்வாழி பூ எடுத்து சிங்காரிக்க உங்கரகம் அடி பிச்சு இருவாட்டி பிரிய மூலம் தான் சாட்டி மறிக்கொழுந்து தான் பறித்து மகுடமாய் தானு சூட்டி அந்த கனகாமர பூ எடுத்து உன் கரகத்தில தானு சுட்டி கோங்கு மந்தாரை வில்வம் வெட்டி வேறு பாரியாதம் மல்லிகையும் முல்லையும் மறிக்கொழுந்து இப்படிப்பட்ட பூவாலை எங்க அம்மாவை விதவிதமா அலங்கரித்து அந்த சக்தி கிரகத்துக்கு சிரசா எல்லா கனிகளுக்கும் ராஜகனி ராஜகனி தான் என்ன தெரியுமா இந்த அம்மாவுடைய அருள் நிறைந்த அந்த எலுமிச்சங்கனி இருக்க அந்த ராஜகனி எடுத்து ராஜாத்தி சிரசாக எலுமிச்சங்கனி எடுத்து என் ஈஸ்வரி சிரசாக அரைத்தது ஒரு சந்தனம்மா அன்னையர்க்கு திலகமிட்டு அடி மீனாட்சி குங்குமத்தால் மேன்மையுடன் பொட்டு வைத்து கிழக்கெடுத்த சந்தனத்தால் ஈஸ்வரிக்கு திலகமிட்டு இந்த அம்மாவுக்கு இப்படி எல்லாம் சக்தி கிரகத்திலே சந்தனம் குங்கும திலகமிட்டு என்ன செய்வாங்க அடி தாய் விளக்கையம்மா அடி எட்டி வைத்து உனக்கு தலவாழையம்மா இலை வீரித்து
ஏத்தி வைத்து ஆமா. தலவாழ இலை விரித்து அதுல என்ன செய்வாங்க? என்ன? முந்தி முதற் கடவுள் ஆஹா. யாரு? யாரு? அங்க மஞ்சளாலே பிள்ளை யாரும் மன்னவரை தான் அழைத்து மஞ்சாலே பிள்ளை யாரோ மன்னவனை தான் அழைத்து மஞ்சளாலே பிள்ளை யாரும் மன்னவரை பிடித்து வைத்து மஞ்சாலே பிள்ளை யாரோ மன்னவனை பிடித்து வைத்து அங்க அருகம்புள்ளும் மாலை சூடி என் ஆண்டவரை அலங்கரித்து அருகம்புல்ல மாலை சூடி ஆண்டவனை அலங்கரித்து ஒரு பச்சரிசி அம்மா அங்க தம்பாரப்பி அன்பாரப்பி அன்பாரப்பி தாயே தாயே ஒரு அவல்காடலை தாயி பொரியும் வைத்து பச்சரிசி அம்மா அன்பாரப்பி 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 உமையம் வழியே அவர்களுடைய அம்மா பொரிய அருள் அருகம்புல் மாலை சூட்டி ஆஹா. அந்த விநாயகப் பெருமானை அலங்கரித்து ஆஹா. பச்சரிசி பரப்பி ஆஹா. அவர்கள் பொறி எல்லாம் வைத்து ஆஹா. வேற என்ன வைக்கிறோம்? என்ன? அவங்களை அழைக்கிறோம் சொன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வராங்க, ஆஹா. நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, ஆமா. என்ன செய்வோம்? என்ன? கையில தாம்பூலம் கொடுப்போம். தாம்பூலம். அந்த தாம்பூலம் தான் மரியாதை. ஆமா. அடி தாம்பூலம் முந்த சேலையோ ஆயே. ஒரு தேங்காய் கதலி பழம் தாம்பூலம் தச்சனையோ தாம்பூலம் தச்சனையோ தேங்காய் கதலி பழம் உனக்கு எல்லா பழ வகையும் இலை மீது தம்பரப்பி எல்லா பழவழையோ எழுதி தான் பரப்பி உனக்கு ஊதுவத்தி அம்மா அடி சாம்பீராணி சாம்பிராணி சாம்பீராணி சாம்பிராணி என் உத்தமிக்கு தாயி அடி தூவ அடிவோம் ஊதுவத்தி அம்மா அங்க சாம்பிராணி உமையவளே சாம்பிராணி தாயதாயி உத்தமிக்கு அம்மா அங்க சுபாதிபம் அங்க பம்பை உடுக்கை கொட்ட பாவ சிலம்ப செய்ய பம்பை உடுக்கை கொட்ட பம்பை உடுக்கை கொட்ட பாலே சிலம்ப செய்ய அங்க தப்பட்டை தன் முழங்க தவிலோடு நாதஸ்வரம் தப்பட்டை தான் முழங்க தமிழோடு நாதஸ்வரம் நம்ம எக்காலம் தான் இசைக்க கொம்பு முழங்கி வர எக்காலம் தானி வைக்க கொம்பு முழங்கி வாழ அம்மாவுக்கு பம்பை உடுக்கை ஆஹா. பாத சிலம்ப செய்ய ஆஹா. தப்பட்டை தாளம் முழங்க ஆய். தவிலோடு நாதசுரம் இசைக்க ஆமா. எக்காலம் முழங்கி வர ஆய். கொம்பு இசைத்து வர ஆய். இந்த அம்மாவை அழைக்கக்கூடிய வேலையிலே ஆமா. எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன? அடி எத்தனை வாத்தியமோ ஆயே. எங்க ஈஸ்வரிக்கு முன் முழங்க தலை வாத்தியமோ ஈஸ்வரிக்கு தான் முழங்க ஊரெல்லாம் கூடி வந்து என் உத்தமியை தான் அழைக்க ஊரல கொடி வந்து எங்க உத்தமியே தான் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்கள் எல்லாம் கூடி வந்து எங்க மாரியார் அழைக்க அடி மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல மக்களும் கூடி வந்து எங்க மாறி அழைத்து செல்ல அடி பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்ற வளையம்மா அழைத்திடவே பிள்ளைகள் கூடி வந்து எங்க பெற்றவரை தாயை அழைத்து செல்ல அடி அதிர்வேட்டு தான் முழங்க அம்பிகையை காப்பு கட்டி அதிலேட்டு தான் முழங்க அம்பிகையை காப்பு கட்டி ஒரு மஞ்சள் கொம்பு காப்பி கட்டி மாதாவை தான் அழைக்க மஞ்சள் கொம்பு காப்பு கட்டி மாதாவை தான் அழைக்க ஒரு கற்பூர அம்பானைக்கு தீபம் ஏட்டி தீபமேற்றி தீபம் ஏட்டி தாயே உன் கிரகத்திற்கு தாயார பூஜை செய்ய கற்பூர கற்பூர தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி தீபமேற்றி தாயதாயே கரகத்துக்கு தாயார பூஜை செய்ய அடி ஓம் சக்தி என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவி ஒன்பத்திய என்று சொல்லி உன்முகத்தை பார்த்திடவே அம்மா வெண்பா கவி விருத்தம் விதவிதமா தான் உரைத்து வெண்பா கவி விருதம் விளவிதம் தாண்டிடத்தோம் அம்மாவை ஓம் சக்தி என்று ஊரெல்லாம் கூடி ஆமாம். அம்மாவுடைய முகத்தை காண வேண்டி ஆஹா. இந்த அம்மாவை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்க ஆஹா. நம்ம போல பம்ப உடுக்க பூசாரிகள் என்ன செய்வாங்க? என்ன? வெண்பா கவி விருத்தம் ஆஹா. விதவிதமாய் தான் உரைத்து ஆமா. என்ன சொல்லுவாங்க? என்ன? அம்மா ஏய். உன்னை பாடி நல்ல அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே எப்பத்தினிய தாயே அம்மா வாரும் அடி பாடி நல்லையாமா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே ஓடிய ஓடிய அம்மா பத்திரிய தாயே வந்தீரம்மா உன்னை கூப்பிட்டு அம்மா அழைக்க போறேன் அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே என் குரல் கேட்டு அம்மா நீ வாடி அம்மா உயிரே அம்மா அழைக்க போறே அழைக்க போறேன் அழைக்க போறே தாயே தாயே ஏடே தாயாரே
என்ன பாராமல் இருந்திடாதே. பாடகன் என்று சொல்லி பாடகன் என்று சொல்லி பாடாமல் இருக்க போதே. நான் சின்ன பிள்ளை என்று சொல்லி நீ சினங்கொண்டு இருந்திடாதே. சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே. அம்மா நான் சின்னஞ்சிறு பிள்ளை என்று சினங்கொண்டு இருந்திடாதே. சின்ன பிள்ளை என்று சொல்லி சினங்கொண்டு இருந்திடாதே. நான் அறியாத அழைத்தேன் என்று அதர வைத்து பார்க்காதே. அறியாத அழைத்தேன் என்று அதனை வைத்து பார்க்காதே. நான் தெரியாத அழைத்தேன் என்று நீ தூர நின்று பார்க்காதே. தெரியாத அழைத்தேன் என்று தூர நின்று பார்க்காதே. நான் புரியாமல் அழைத்தேன் என்று நீ புட்டுக்குள்ளே இருந்திடாதே. புரியாமல் அழைத்தேன் என்று புற்றுக்குள்ளே இருந்திடாதே. உன் வீர பம்பை அம்மா அடி ஓசையிலே 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 ஓசையிலே. அம்மா நீ விளையாடிதாயி அடிவாடி அம்மா வீரபம்பையம்மா ஓசையிலே ஓசையிலே ஓசையிலே. தாயதாயி விளையாடியம்மா வந்தீரம்மா உன் மணி உடைக்க அம்மா அங்க ஓசையிலே 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 ஓசையிலே. நீ மருளாடி அத்தாடி வாடி அம்மா மணி உடுக்க ஓசையிலே ஓசையிலே ஓசையிலே. ஓடி ஓடி அம்மா மறுநாடி யாரே வந்தீரம்மா அம்மா கையில் எல்லாம் தாயே சிலம்ப செய்ய சிலம்பாதைய சிலம்ப செய்ய சிலம்பாதைய. உன் கைமணிகள் அம்மாடி ஓலமிட கைகளிலே யாரே சிலம்பாதைய சிலம்ப செய்ய சிலம்பாதைய. தாயதாயே கைமணிகள் யாரே ஓசையிலே. அம்மா ஆ. உன்னை இவ்வளவு நேரமா கூப்பிடுறமே ஆமா. என் ஆத்தா ஆத்தா. உனக்கு என்ன குறையம்மா அம்மா. உனக்கு ஆறாத கோபமெல்லாம் தாயே அம்மா நீ அலைகடல போய் முழுகி அம்மா அடி தீராத கோபமெல்லாம் தாயே அம்மா திருப்பார் கடல் முழுகி அம்மா ரொம்ப நேரம் ஆ. இந்த பம்பை உடுக்க வாசிச்சு ஆஹா. அருள் வந்து ஆடலன்னா ஆஹா. இந்த மக்கள் எங்களை என்னயம்மா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அடி பல்ல படைத்தவர்கள் ஐயே. பரிவாசம் பெய்வார்கள் பல்ல படைத்தவர்கள் பரிகாசம் பெறுவார்கள். பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள் பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்கள். அடி உதட்டை படைத்தவர்கள் உதாசீனமாய் பேசுவார்கள் உதட்டை படைத்தவர்கள் உதாசீனம் செய்வார்கள். எம்மா ஆ. பல்லை படைத்தவர்கள் பரிகாசம் செய்வார்களே ஆமா. உதட்டை படைத்த உலகத்து மக்கள் எல்லாம் ஆஹா. உதாசீனமா பேசுவாங்களே ஆமா. உன் பிள்ளை உன்னை கூப்பிடுறையம்மா அம்மா. நீ கூப்பிட்டதாலதான் உன் ஆலய வாசலுக்கு வந்திருக்கேன் ஆமா. இப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாமா அம்மா. எம்மா என்ன காட்டி கொடுத்து விட்டு ஐயே. நீ கிழக்க நின்னு பார்க்காதே காட்டி கொடுத்து விட்டு கிடைக்க முன்னம் பார்க்காதே. அடி துயரத்திலே தட்டி விட்டு நீ தூர நின்னு பார்க்காதே உயரத்தில வெற்றி விட்டு தூர நின்று பார்க்காதே. என்ன தவியா தவிக்க வைத்து நீ தள்ளி நின்று பார்க்காதே தவியா தவிக்க வச்சு தள்ளி நின்று பார்க்காதே. எம்மா உன் பிள்ளை துடிக்கிறையம்மா அம்மா. அம்மா அம்மா என்று உன்னை 1000 முதல் கதறி அழைக்கிறேனே ஆமா. அன்னை பராசக்தி ஆ. என்ன சொல்லி வரணும் என்ன? இந்த அம்மா எப்படி வருவா எப்படி? அடி அஞ்சாதே அம்மா அடி ஓடியா. என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி நீ ஆடி வர ஆத்தா வேண்டும் அடி ஐயாரே அம்மா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி தாயதாயி ஆடி வர அம்மா வேணும் அம்மா நான் வந்தேன்டா வந்தேன்டா என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பிறப்பு அம்மா நீ சொல்லும் அம்மா வந்தேடா என்று சொல்லி ஓடியா 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 அம்மா என்று சொல்லி வாமா வாமா வாய்ப்பிறப்பு வாயாரே சொல்லுவோம் அம்மா வந்தேன்டா என்று சொல்லி ஆஹா. உன் வாயால ஒரு வாக்கு சொல்லடி அம்மா அம்மா. அப்படி என்று ஏய். இந்த அம்மாவை அழைக்கும் பொழுது ஏய். என்ன சொல்லி கூப்பிட்டா வருவாங்க என்ன? அடி கோவிந்தா அம்மா ஓடியா. என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல நீ கோவி நல்ல தாயே எழுந்திடம்மா கோவிந்தாயம்மா என்று சொல்ல என்று சொல்ல என்று சொல்ல தாயதாயே கோவிந்தல தாயே எழுந்தீரம்மா நான் நாராயணா நாராயணா என்று சொன்னேன் என்று சொல்லி என்று சொன்னேன் என்று சொல்லி நீ நடனம் விட்டு எம்மாடி வரும் அடி நாராயணா நாராயணா என்று சொன்னேன் கோவிந்தா என்று சொன்னேன் அம்மா நடனமிட்டு தாயாரே
மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா. பூசாரிகள் எல்லாம் ஒன்று கூடி என்ன செய்வாங்க? என்ன? கோவிந்தா 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 அப்படி என்று என் ஆண்டவனை எங்கிருந்து கூப்பிடுவாங்க? அடி ஆகா ஐயம்மா அங்க பார்த்தபடி அண்ணனையும் அம்மா அங்க தேடுவோமே பார்த்தபடி ஐயதாயே அங்க கற்பூரம் தங்காட்டி அந்த கண்ணனையும் தேடுவோமே அங்க வான் நோக்கி பார்க்கையிலே வட்டமீடு செங்கருடன் அங்க செங்கருடன் மீதேறி அந்த செங்கம்மாள் வந்துட்டு வந்துட்டார் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார். கோவிந்தா 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 அப்படி எம்பெருமான் நாராயணன் வந்துட்டார் சொன்ன உடனே அந்த கரகம் என்னும் பாலனுக்கு என்ன நடக்கும்? அடி அங்காசிலுக்கு அடி அருள் வந்து ஆடுதடி அடி உள்ளாசிலுக்கு அடி அடி ஊரெல்லாம் ஆடுதடி அடி வேப்பிலைய கையேந்தி வேண்டும் பேர் சாமியாட அந்த வேப்பிலைய கையேந்தி வேண்டிய பேர் சாமியாட அந்த பச்சிலைய கையேந்தி அந்த பாலரெல்லாம் சாமியாட அந்த சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் சித்து வந்து சாமியாட அங்க சின்னஞ்சிறு பிள்ளை எல்லாம் சித்து வந்து சாமியாட அடி கண்ணி இளம் பெண்கள் எல்லாம் கரகத்தின் முன் சாமியாட அங்க ஏழு கண்ணி கூடி வர இன்பம் மூலம் வாடி வர ஒரு வாலிப பிள்ளை எல்லாம் வரிசையாக சாமியாட அங்க தள்ளாத முதிய வரும் என் தாயார் கரகத்தின் முள் அம்மா அருள் வந்து ஆடிடவே ஆத்தா மனம் குளிர எல்லா மக்களும் சாமி வந்து விளையாட இந்த அம்மாவை அழைத்து அம்மா நீ யாரு அம்மா வந்திருக்கிறது? இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு திருவிழா வைபோகம் ஆடி திருவிழா செய்யறமே அம்மா உனக்கு மனக்குறைகள் ஏதாவது இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கியா அம்மா? நீ மனமகிழ்ந்து அகமகிழ்ந்து இந்த உலக மக்களை எல்லாம் காக்க வேண்டும் அம்மா. அப்படி என்று அம்மா இடத்தில் உத்தரவு வாய்ப்பிறப்பு பெற்று என்ன செய்வாங்க? அம்மா எடுத்து வைத்த பூங்கரகம் ஈஸ்வரியல் பாலகன் மேல் அங்க தூக்கி வைத்த பூங்கரகம் தூயவளின் சிரசினிலே வீதியிலே அம்மா அடி ஆடி வாரா ஆடி வாரா அடி வெளிவாழம் தாயே முழங்க வாரா ஆடி வாரா தாயதாயி அப்படி அம்மா வீதியிலே ஆடி வரான்னு சொன்னா அந்த ஊரிலே உள்ள தாய்மார்கள் என்ன செய்வாங்க? சக்தியில் மறுவுருவம். யாரு? சக்தியின் மறுவுருவம். இந்த பெண்கள் எல்லாம் இந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தாய்மார்கள் ஓடி வந்து தரையை தம்பெருக்கி ஓடி வந்து தரையை தம்பெருக்கி அம்மா தரையை தம்பெருக்கி ஒரு தண்ணீரும் தந்தளித்து அங்க தண்ணீரும் தந்தளித்து தரைக்கோலம் போட்டு வச்சு அந்த பெண்கள் எல்லாம் அம்மா அடி ஓடி வந்து அவளுக்கு பெருமை உடல் அம்மா அங்க வாசலிலே உமையவளே தாயதாயி அடி வாசாலையும் தான் பெருக்கி வண்ண வண்ண கோலமிட்டு
விதவிதமாய் கோலமிட்டு வீதியெல்லாம் தான் பெருக்கி விதவிதமா கோலமிட்டு ஒரு மண்ணையும் தன் பெருக்கி மாவாலை கோலமிட்டு மண்ணையும் தான் பெருக்கி மாலை கோலமிட்டு அப்படியாக தரையை பெருக்கி தண்ணீர் தெளித்து தரை கோலமிட்டு தெருவை பெருக்கி தேர்கோலமிட்டு மண்ணை பெருக்கி மாவாலை அரிசி மா கோலமிட்டு என்ன செய்வாங்க அந்த கோலத்தின் நடுவிலே சாணத்தை வைத்து அடி பூசணி பூவை வைத்து என் பூவை அரைத்தான் அழைக்க பூசணி பூவை வைத்து பூவை அரைத்தான் அழைக்க அடி வாசலிலே விளக்கேற்றி வஞ்சி அழைத்தான் அழைக்க வாசலிலே விளக்கேற்றி வஞ்சி அரைத்தான் அழைக்க ஒரு குத்து விளக்கேற்றி என் கோவை அழைத்தான் அழைக்க விளக்கேற்றி கோவை அரைத்தான் அழைக்க அம்மா தாய் விளக்கை எட்டி வைத்து என் தாயாரை வணங்கி நிற்க அடிக்கும் பம்பை ஓசையிலே ஆடி வரும் வேளையிலே வாசலிலே நிற்க வைத்து பாத பூஜை தானும் செய்து கரகம் தனை தான் வணங்கி கற்பூரத்தை ஏற்றி வைத்து அடி ஏற்றி வைத்த அம்மா விளக்கினீரே விளக்கினீரே நீ எழுந்தருள அம்மா அடி வேண்டும் அடியே விளக்கினீரே மையவாளே கரகத்திலே ஆடி வரக்கூடிய அந்த அம்பாளை நிறுத்தி வாசலில் நிற்க வைத்து பாத பூஜை செய்து அம்மா ஏற்றி வைத்த விளக்கிலே நீ எழுந்தருள வேண்டும் குத்து விளக்கொளியிலே நீ குடியிருக்க வேண்டும் இந்த தாய் விளக்கு ஒளிதனிலே நீ தாய் போல நீ என் மக்களையும் குடும்பத்தையும் காக்கணும் அம்மா அப்படி என்று அந்த தாய்மார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அடி கையெடுத்து எம்மா உன்னை கும்பிடுவா கும்பிடுவா இங்க கட்டழகி தாயே அடி சக்தியாளே கும்பிடுவா தாயதாயே அப்படியாக என் அம்மாவை வணங்கி வீடு வீடா ஓசைகள் எல்லாம் கண்டு எங்க வருவாங்க ஆடி வந்துடுவா ஆலயத்தை தேடி கொடிவாடி வந்துடுவா அவ கோவிலை தேடி விளையாடி வந்துடுவா அந்த வீதியெல்லாம் சுட்டி அவ திருக்கோவிலுக்கு வாசலுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்க அடி பூசலைக்கா திஷ்டி சுத்தி என் பூவாய் அழைத்தான் அழைக்க அடி கற்பூர தீபம் காட்டி கற்பூர தீபம் காட்டி கட்டழகி உனை அழைக்க நீ ஆலயத்தை அம்மா நீ சுத்தி வந்து சுத்தி வந்து அடி ஆனந்தம்மா தாயே நடனம் ஆடி ஓடியா ஓடியா போ தாயே அடி பாம்பாக பாம்பாக பிரண்டாடி இரண்டாடி நீ பதியமர்வாய் கருவறையில் இரண்டாடி தாயே அடி பம்பரம் போலம்மா சுரண்டு ஆடி நீ பதியமர்வாய் தாயே கருவறையில் சுரண்டு ஆடி தாயே அவ சிரித்த முகத்தோடு சிங்கார கொழுவமரே அவ குவிந்த சிரிப்போடு கொழுமவர் வாழ் கருவறையில் அடி ஆலயத்தின் அம்மா கருவறையில் நீ ஆனந்தம்மா அம்மா நீ கோழி வீரம்மா கருவறையில் தாயதாயி கோவில் நல்ல அம்மா கருவறையில் நீ குடியிருக்க மாறி அழ வேண்டும் அடியம்மா கருவறையில் தாயதாயே கோவிந்தா 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 இப்படியாக மறுபடியும் கோவிந்தா
கோவிந்தா என்று ஆமாம். ஊர் மக்கள் எல்லாம் கூடி வர ஆலயத்தில் அம்பாளை கருவறையிலேயே பதியமர்த்தி அந்த அம்பாளை மணமகள் வைத்து அந்த மக்கள் எல்லாம் என்ன கேட்பாங்க, என்ன வரம் கேட்பாங்க, காசு கொடுன்னு கேட்பாங்களா, பணம் கொடுன்னு கேட்பாங்களா, என்ன கேட்பாங்க? எம்மா ஒரு நோய் நொடிகள் வாராமலே வாராமலே நீ தாய் போலியே எங்காலைய காருமாடியே வாராமலே தாயே பக்க துணை இருந்து பாதுகாக்க வேண்டுமாடி அடி உந்தல் பெருமதனை இந்த செந்தில் நான் சொல்ல வந்தேன் அடி தாயார் பெருமைதனை இந்த தரணியில சொல்ல வந்தேன் என் நாளிலே எம்மா குடியீரம்மா குடியீரம்மா நல்லருள தாயே நீதாரும் அம்மா குடியீரம்மா தாயே எங்கையம்மா எம்மா நீ குடியாத்தம் நகர்தனிலே நீ கோவில் கொண்டு இழந்தவளே அம்மா எங்கும் புகழ் படைத்த தாயே எங்கையம்மா உனை அழைத்த அம்மா கங்கையம்மா கங்கையம்மா உந்தல் புகழ் என்ன செய்வாங்க அதிகாலை வேளையிலே தாராணம் பேட்டையிலே முத்தியாலம்மன் கோவிலிலே உன் சூரசு புறப்படுதான் அது முத்தியாலம்மன் கோவிலிலே உன் சிரசு புறப்படுதான் அம்மா கோடி மக்கள் எந்தாய கூடுதடி அடி கங்கையம்மா உன்னை பார்க்க கோடி மக்கள் எம்மாங்க கூடுதடி ஓரம்மா கங்கையம்மா எம்மாங்க உன்னை பார்க்க அடி சாலையெல்லாம் கூட்டமாடி சத்தியாலே அம்மாங்க உன்னை பார்க்கவா சாலையெல்லாம்
புறப்பட்டது. ஆமா அதிகாலை வேளையிலே ஆமா சரணம்பேட்டிலே இருந்து ஆஹா முத்தியாரம்மன் கோவிலிலே இருந்து ஆமா தாயாருடைய சிரசு புறப்பட்டு ஆமா வரக்கூடிய வேளையிலே ஆமா மக்கள் வெள்ளலாம் கூடி நிற்க ஆமா ஆமா அடி கங்கை அம்மா உன்முகத்தை தாயே. கண்ட ஊழல் தன்னாலே கங்கையம்மா உன்முகத்தை கங்கையம்மா உன்முகத்தை கண்டகும் தன்னாலே கங்கை அம்மா உன்முகத்தை 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 அடி கண்ணீரும் பெருகுதடியவா கங்கையம்மா உன்முகத்தை 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 தாயதாயவா கண்டவுடன் கண்ணீர் பெருகுதாடி அடி கங்கை அம்மா உன்முகத்தை தாயே. கண்ட ஊழலா கண்ணீர் பெருகுவா கங்கையம்மா உன்முகத்தை கண்டவுடன் கண்ணீர் பெருகும் அடி ஆத்தாலே அம்மா அங்க பார்த்த ஊடலா அத்த உடல் பார்த்த ஊடலா அத்த உடல் அம்மா அருள் வந்து ஆடுதம்மா அத்தாலே பார்த்த உடல் பார்த்த ஊடலா பார்த்த உடல் உமையவளியமோ அருள் வந்து எம்மாங்க ஆடுதாடி அடி கங்கை அம்மா உன்முகத்தை 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 அடி கண்ட ஊடலா கண்ணீரோ பெருகுதடியவா கங்கையம்மா உன்முகத்தை 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 கங்கையம்மா கண்டவுடன் கண்ணீர் பெருகுதாடி அடி லட்சோப லட்சம் மக்கள் லட்ச கூட்டம் லட்சம் மக்கள் லட்ச மக்கள் அடி நிச்சயம்மாய் உந்தன் அருள வேண்டுமென்று லட்சோப லட்ச மக்கள் தாயதாயே லட்ச மக்கள். அம்மா கங்கை அம்மா நிச்சயம்மா உன்னருள வேண்டும் என்று அடி சூரத்தங்கை பொட்டுழைத்து சுந்தரிய கங்கை அம்மா சூரத்தங்க போட்டு உடைத்து சுந்தரிய கங்கையம்மா அடி சூரத்தங்கை அம்மா அடி போட்டு உழைத்து போட்டு உடைத்து போட்டு உழைத்து போட்டு உடைத்து அம்மா சுந்தரிய கங்கை அம்மா உனைய அழைத்தோம்
சீரசு உன் சீரசு அடி உற்சவமோ அம்மா முடிவு அடையவும் உத்தமிய எம்மாக உன் சீரசு கங்கையம்மா உன் சீரசு தாயதாயவும் உத்தமிய எம்மாக புரிவேறுவோம் அடி மகிமையுள்ள கங்கையம்மா 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 நீ மண்ணுலகை காப்பவளேவும் மகிமையுள்ள எம்மாக கங்கையம்மா 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 உமையவளேவும் பொன்னுலகை எம்மாக காப்பவளே உன்னை வணங்கிய மக்களுக்கு 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 நீ வாழ்வையல்லி கங்கையம்மா தருபவளேவும் வணங்கிய எம்மாக மக்களுக்கு மக்களுக்கு உமையவளேவும் வாழ்வையல்லி எம்மா தருபவளே கும்பிட்ட மக்களுக்கு மக்களுக்கு தாயே நீ கோடி வரம் அம்மா தருபவளேவும் கும்பிட்ட மக்களுக்கு கங்கையம்மா மக்களுக்கு தாயதாயவும் ஓடி வரா எம்மா தருபவளே நீ ஆவேச காரியம்மா 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 அன்னையாளே கங்கையம்மா ஆவேச காரியம்மா 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 உமையவளேவும் அன்னையாலே எம்மாக கங்கையம்மா அருளாடி வந்திடம்மா ஆத்தாளே கங்கையம்மா அருளாடி வந்திரம்மா ஆத்தாலே நீ கங்கையம்மா பார்த்தாலே போதுமம்மா பாவமெல்லாம் தீருமம்மா பார்த்தாலே போதுமம்மா பாவமெல்லாம் நீ தீருமம்மா கண்டிருந்து பார்த்தாலே கலியுகமே வாழுமம்மா கந்திரந்து பார்த்தாலே கலியுகமே வாழுமம்மா கங்கையம்மா கட்டழகி வாடியம்மா கங்கையம்மா கட்டழகி வாடியம்மா ஏ கங்கையம்மா அன்னையே குடியாத்தம் நகர் வாழும் கங்கையம்மா என் உமையே கங்கையம்மா எம்மா நீ குடியாத்தம் நகர்தனிலே தாயே நீ கோவில் கொண்டு இழந்தவளே அம்மா அம்மா எங்கும் புகழ் படைத்த தாயே கங்கையம்மா உனை அழைத்தவன் அழைத்தோ. அம்மா கங்கையம்மா உங்கள் புகழ் உந்தன் புகழ் உங்கள் புகழ் உந்தன் புகழ் அம்மா எங்கிலுமே தாயே விளங்குதம்மா கங்கையம்மா எம்மாங்க உந்தன் புகழ் உமையவளே உந்தன் புகழ் கங்கையம்மா எங்கிலுமே எம்மா விளங்குதம்மா அம்மா குடியாத்தா தாயே நகர்தனிலே 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 எம்மா நீ கோவில் கொண்டு கங்கையம்மா எழுந்தவளே குடியா
ஆமா அதிகாலை வேளையிலே ஆமா சரணம்பேட்டிலே இருந்து ஆஹா முத்தியாரம்மன் கோவிலில இருந்து ஆமா தாயாருடைய சிரசு புறப்பட்டு ஆமா வரக்கூடிய வேளையிலே ஆமா மக்கள் வெள்ளலாம் கூடி நிற்க ஆமா ஆமா அடி கங்கை அம்மா உன்முகத்தை தாயே. கண்ட ஊழல் தன்னாலே கங்கையம்மா உன்முகத்தை கங்கையம்மா உன்முகத்தை கண்டகும் தன்னாலே கங்கை அம்மா உன்முகத்தை 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 அடி கண்ணீரும் பெருகுதடியவா கங்கையம்மா உன்முகத்தை 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 தாயதா
அம்மா ஏ கங்கை அம்மா ஆதிரொரு காலமதில் அம்மா நீ திருமுல்லை நகர்தனிலே அம்மா நீ அவராய் பச்சையானா ஆச்சரியமதாகவே ஒரு வாழை 3 குலை காத்திட அம்மா என் தாய பச்சையம்மா பச்சை வாழியம்மா அம்மா நீ ஆதரித்து அருள் புரிந்தான் அந்த ஆச்சார பொல்லாத 7 பேர் வீரர்களை அம்மா நீ ஆயனால் கருவறுத்தாய் அம்மா தாளும் பச்சமல குலத்தியா இந்த உலகம் எல்லாம் எம்மா நீ ஆடிய பெரும்பத்தான் அந்த ஆரிமுத்து சுவாமிய மின்பீடகவரா எம்மா நீ யானை மேல் காக்க வைத்தாய் அம்மா அம்மா ஆரிமுத்து சுவாமிய மின்பீட கவலாங்கான மேல காக்க வைத்தாய் நீ ஆவேசம் கொண்டு பாலே அம்மா அந்த மானிடர முடியும் நிலபச்சை வாழி அம்மா நீ ஆடிய வரங்கள் தந்தான் ஆதியே மன்னாதலிங்க சுவாமியுடன் அடியிடபாகம் கொண்டவளே மாணி அருளாடு சிங்கநகரு அந்த முனிகப்பட்டு வாழப்பந்தல் எல்லையிலே அடியாவதாரண புறம் வாழும் அழகு பச்ச வாழியுமையே பச்சை வாழி அம்மன் என்றால் இந்த அம்மா யாரு இவங்களுக்கு ஏன் பச்சை வாழி அம்மன் என்று திருநாமம் வந்தது தெரியுமா எப்படி சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று என்னாலும் ஒருவருக்கு ஒரு வேதங்களை பேசி அன்றாடம் சண்டையிடுவார் யாரு உமா மகேஸ்வரியும் ஆண்டவன் சிவபெருமான் அன்றொரு காலத்திலே இந்த அம்மா என்ன கேட்டா சுவாமி ஐயா சக்தி பெரிதா சாமி சிவம் பெரிதா 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 சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சொல்லி விடையா ஐயா சொல்லி விடையா சக்தி பெரிதா சிவம் பெரிதா சொல்லையான்னு கேட்டாங்க ஆமாம் அப்ப இவர் என்ன சொல்றாரு என்ன சிவபெருமான் என்ன சொல்றாரு சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது சிவமே பெரிது பெண்ணே சிவமே பெரிது அறியாதடா பெண்ணே தெரியாதடா அறியாதடா பெண்ணே தெரியாதடா உனக்கு அறியாததா தெரியாதா என்ன புதுசா கேக்குற பெண்ணையே பார்வதி சொன்னார் அப்ப இவரு மறுபடியும் கேக்குறாரு பார்வதி சிவன் தான் பெரிது நீ சொல்லு சக்தி பெரிதா சிவன் பெரிதா நீ சொல்லு என்று சொன்னார் அப்ப இந்த அம்மா என்ன சொல்றா என்ன சுவாமி சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது உலகில் சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சக்தி தான் பெரிது சுவாமி சக்தி தான் பெரிது சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சங்கரனே உங்களுக்கு தெரியாததா சாமி அறியாததா உனக்கு புரியாததா அறியாததா உனக்கு புரியாததா ஆதி சிவன பெருமானே தெரியாதா ஆதி சிவ பெருமானே தெரியாதா என்னங்க நான் உங்களை கேள்வி கேட்டேன்
கேட்டா நீங்க திரும்ப என்ன கேக்குறீங்களே சக்தி தான் பெரிதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க சிவன் தான் பெரிதுன்னு சிவபெருமான் சொல்றார் அப்ப போட்டி வார்த்தைகள் என்னது வாய் யுத்தம் அதிகமாகி போச்சு பார்த்தாங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க சுவாமி சிவன் தான் பெரிதுன்னு சொல்றல்ல அதை நானும் ஏத்துக்கிறேன் அதை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் நான் கேட்கும் கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன பதில் இதுதானே கேட்கட்டுமா அந்த ஆகாயத்தில் உதிக்க சூரியன் யார் ஆகாயத்தில் உதித்த சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் சூரியன் யார் சாமி சந்திரன் யார் ஆகாயத்தில் உதிக்கும் சூரியன் யாரு சந்திரன் யாரு இத சொல்லுங்க சிவம் பெரிதுன்னு நானே அறிவிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க அப்ப என்ன சொல்றாரு அடி பைத்தியக்காரி இந்த சாதாரண ரகசியம் கூட தெரியாமல் என்னுடைய இடபாகத்திலே இத்தனை காலமாகத்தான் இருந்து வருகின்றார் ஆனா இது தெரியாமலே சக்தி தான் பெரிதுன்னு என் கூட வாழாட வந்துட்டியே பெண்ணே நிஜமா தெரியாதா நிச்சயமா தெரியாதா உனக்கு தெரியாதா பெண்ணே புரியாதா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா தெரியாததா பெண்ணே புரியாததா அங்க சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இடது கண்ணே அந்த சூரியன் பாலது கண்ணே சந்திரன் இடது கண்ணே சூரியன் வாழது கண்ணே சந்திரன் இடது கண்ணே பாலா போன பார்வதி பைத்தியக்காரி இது கூட தெரியாது இருக்க சூரியன் என்னுடைய வலதுகன் சந்திரன் என்னுடைய இடதுகன் இத சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஓவன்னா அடங்க ஒன்னா கோவம் வந்து போச்சு என்னது கோவம் வந்து போச்சு நூறே நாம இடபாகத்தில் இருந்தாலும் இவர் அப்பப்ப சாபம் கொடுத்தாலும் நாம சென்று தமிழ் சாப துளைச்சு வந்தாலும் ஏமாத்துறதுக்கு ஒரு பெண் என்று பொய் சொல்வதற்கு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு கிடையாதா இன்னைக்கு எத்தனை காலம் தான் அவர் ஏமாற்றுவார் இன்னைக்கு ஏமாறுற மாதிரி கிடையாது சூரியனும் சந்திரன் அவருடைய கண்கள் என்றால் இரு நேத்திரங்கள் என்றால் அதை மூடி பார்ப்போம் என்று மூடி பார்ப்போம் 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 இரு கண்களையோ இப்பொழுதே மூடி பார்ப்போம் கண்களையோ இப்பொழுதே மூடி பார்ப்போம் அந்த ரெண்டு கண்ணையும் இப்ப மூடி பார்ப்போம் அப்படி மூடணும்னு சொன்னா இவர் சொன்னது உண்மையா இருந்தா இந்த உலகமே இருள்மயமாகணும் அப்படி இல்லை என்றால் வெளிச்சமா இருக்கும் அப்ப நம்ம கிட்ட மாட்டிப்பாரு சிவபெருமான் அப்படி என்று என் அன்னை உமையவள் சக்தி உமா மகேஸ்வரி என்ன செய்யறாங்க அந்த பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் பரமானோட அம்மா கண் மூடினாள் அங்க பத்தினியாளான் தாயே பார்வதியும் தாயே பார்வதியோ பரமசிவனுடைய கண்ண பெண்ணால இருந்த மூடினாங்க அப்படி மூடின உடனே அண்டத்தோடு அண்டம் 1008 அண்டம் சப்த சாகரம் சப்தகுல பர்வதம் 7 உலகமும் மேல 7 உலகம் கீழே 7 உலகம் அதல சுதல மகாதல தராதல ரசாதல கனிஷ்ட பாதாளம் சொல்லக்கூடிய இந்த 7 உலகமும் என்ன ஆச்சு அங்க இருட்டாய் பாச்சே எம்மா இருட்டாய் போச்சு இருட்டாய் போச்சே அம்மா இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டா போச்சே அடி ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சு ஈஸ்வரனின் கண்மாரைக்க இருட்டாய் போச்சே அந்த ஈஸ்வரனை கண்ண மறைச்ச உடனே 7 உலகமும் இருள்மயமாகி விட்டது பார்த்தாக தேவர்கள் எல்லாம் ஆகா பரமசிவனுக்கு ஏதோ அசம்பாதம் இருந்து விட்டது அப்படி என்று அங்க தேவர்களும் மூவர்களும் தேடி வருகின்றார் கைலாயம் இத பார்த்த உடனே அம்மாவுக்கு என்ன ஆச்சு அஞ்சு பயந்து விட்டால் ஆரணங்கு ஈஸ்வரியா பயந்து கொண்டு அந்த சிவனாருடைய அந்த கண்ணை மீண்டும் விடுவித்தால் கையை எடுத்தாங்க எடுத்த உடனே மீண்டும் உலகத்திலே ஒளி பிறந்தது வெளிச்சம் வந்தது வந்து போச்சு சிவபெருமான கோபம் அடி பார்வதி சண்டாளி சாபத்ரோகி என்னுடைய வார்த்தையை நம்பாமல் என் கண் மறைத்தாயே உனக்கு சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே சாபம் தன்னை பெண்ணே கொடுக்க போறே அடி சக்தி ஓமை
ஓமையவளே பார்வதியே சக்தி ஓமையவளே பார்வதியே அடி சக்தி ஓமையவளே பார்வதியே சக்தி ஓமையவளே பார்வதியே உனக்கு சாபம் கொடுக்க போறேன் ஆமா கொடுக்க போறியா என்னை விட்டு பிரிந்து இருந்தால்தான் என்னுடைய பெருமை என்னுடைய அருமை உனக்கு தெரியும் ஆமா அப்படி என்று சொல்ல என்ன சொல்றாரு என்ன? நீ ஆட்டு மணல் எடுத்து ஆவுகால உண்டு செய்து ஆமா அம்மா நீ சேட்டு மணல் எடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து அரணே பரணே கங்காதரண வென்று என்னை நோக்கி தேவ ஆண்டு ஆமா 100 வருடங்கள் என்னை பிரிந்து நீ தவமிருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அவ அழுதாள் அம்மா அழுது புரண்டாள் அம்மா 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 இந்த அரணாரை பிரியம்மனோ எல்லாம் மலே அரணாரில் பிரியமனோ இல்லாமலே சாமி நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் ஆமா என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொன்னார் சாபம் கொடுத்ததுதான் நீ சென்று தவமிருக்க வேண்டும் சாபம் துளைத்து மீண்டும் வா அப்படி என்று சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த அம்மா எங்க போறாங்க அந்த காசி போகும் அம்மா வழியை தேடி காசி போறோம் அம்மா வழியை தேடி அந்த கம்பாதிக்காரைக்கு வராளம்மா கம்பாராதிகாரிக்கு வராளம்மா அதோ ஓடி வருகின்றார் ஆட்டங்கரை தேடி அவர் சொன்ன மாதிரி ஆட்டு மணலெடுத்து ஆவுகான உண்டு செய்து சேட்டு மணலெடுத்து சிவலிங்கம் உண்டு செய்து இந்த அம்மா கண்மூடி தவம் இருக்காங்க எப்படி தவம் இருக்கின்றாங்க அரகாரா சிவசிவா என்று சொல்லி அரகாரா சிவசிவா என்று சொல்லி அரகாரா சிவசிவா என்று சொல்லி அரகாரா சிவசிவா என்று சொல்லி ஆதிசக்தி சிவன் பூசை செய்கிறாளா ஆதிசக்தி சிவன் பூஜை செய்கிறாரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்று இந்த அம்மா கண்மூடி தவமிருக்கின்றார் கண்மூடி தவமிருக்கின்றார் அப்படி தவம் புரியக்கூடிய வேலையிலே அதோ 100 ஆண்டு தேவ ஆண்டு முடிய போகின்ற தருணம் பார்த்தா சிவபெருமான் சடாபாரத்தில் இருக்கும்படியான கங்கா தேவி இந்த சிவபெருமானை இந்த பார்வதி இடமாக வந்தால் ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க விட மாட்டார் அதனால இவருடைய தவத்தை கலைக்கணும் என்னதே நிஷ்டையை குலைக்க வேண்டும் அப்படி என்று அந்த ஆத்துல காஞ்சு போய் வெறும் மணலா இருந்தது பாரு அந்த காய்ந்து போன வற்றி ஆட்டிலே அந்த கங்கா தேவி என்ன சாதாரணமானவளா என்ன செய்தா அவ இருகாரையும் கங்கை பிறண்டு வாரா கங்கை பிறண்டு வாரா ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா ஓடி வரா அவ ஓவென்ற சத்தத்துடன் ஓடி வாரா ஓடி வரா தவத்தை குலைக்க வேண்டி இருகரையும் வெள்ளமாக பிறண்டு திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படியே பிறண்டு ஓவென்ற சத்தம் வரக்கூடிய வேலையிலே இந்த அம்மா பார்த்தா கண்ண திறந்து ஆஹா இந்த கங்கா தேவி சண்டாள பாவி இப்படி நம்முடைய தவத்தை கலைக்க வருகின்றாளே இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு பரமசிவன் சரி சரி இடபாகம் போய் பேசிக்கிறேன் அப்படி என்று இந்த அம்மா யார கூப்பிட்டாங்க ஹரியோ ஹரி ஹரி நாராயணா ஹரியோ ஹரி ஹரி நாராயணா ஹரியோ ஹரி ஹரி நாராயணா ஹரியோ ஹரி ஹரி நாராயணா என்ற ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா ஆபத்தில் காத்திடவே வாராயண்ணா அண்ணா கோவிந்தா நாராயணா என்று இந்த அம்பாள் கூக்குரல் விடுத்து அழுத உடனே தங்கச்சி அழும் பொழுது அண்ணன் பார்த்திருப்பாரா திரைதா துவாபர களி என்று சொல்லக்கூடிய நான்குகத்தில் எப்பொழுது அபய குரல் விடுத்தாலும் அண்ணா என்று அழுதாலும் ஓடி வந்து காப்பாற்றி அபயக்கரம் கொடுப்பவர் யாரு மாயக்கண்ணன் இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார் அந்த திருமாலாகப்பட்டவர் இந்த ஆற்றில வந்து பார்த்தார் கங்காதேவி தடுத்து பார்த்தார் அவங்க நிக்கிற மாதிரி இல்ல தவத்தை கலைக்காக வேகமா வராங்க அதனால இவர் என்ன செய்தார் அந்த திருமால் நெடுமாலாகத்தான் அவதாரம் கொண்டு அந்த ஆற்றில என்ன செய்தாரு அவ குறுக்க நல்லோ கோவிந்தன் படுத்தார் ஐயா ஐயா வருகின்ற வெள்ளத்தையும் தடுத்தார் ஐயா அவர் வருகின்ற வெள்ளத்தையும்
தடுத்தார் ஐயா. வருகின்ற வெள்ளத்தையோ தடுத்தாரையா. குறுக்க படுத்தால் வருகின்ற வெள்ளத்தை தடுத்தார். ஆமா ஆமா. இந்த கங்கா தேவி வெள்ளத்தை தாண்டி போக முடியுமா? முடியாது. பகவானை தாண்டி போக முடியுமா? முடியாது. அவரை தாண்டி சென்றால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ? பகவானை அவமதித்ததாக சென்று விடும். பகவானை அவமதித்ததாக போய்விடும். அப்படி என்றுதானே இந்த அம்மா என்ன செய்தார்? அதோ தலைபாகம் வழியாக அணைய உடைத்துக் கொண்டு ஒரு பாகம். என்னது? தலை வழியாக. ஆமா. அதோ கால் மாட்டின் அது ஒரு பாத வழியாக செய்யாறு பாலாரகத்தின் 2 ஆள்களாக பிரிந்து ஓடியது. என்னாரு? செய்யாறு பாலாறு. அப்படி 2 ஆறுகளாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக இணைந்து அந்த அம்மா பூஜையை குலைக்க வருகின்றார். தவத்தை குலைக்க வருகின்றார். பார்த்தாங்க இந்த அம்மா ஆதி பராசக்தி அன்னை பார்வதி. ஆகா, மண்ணா லிங்கம் செய்து இத்தனை காலமாக போய் செய்து வருகின்றோமே, வருகின்ற வெள்ளப்பெருக்கு இந்த மண்ணா செய்த லிங்கத்தை இந்த ஆவுகானத்தை உடைத்து விட்டார், பூசை குழந்து விடுமே. அப்படி என்று கங்காதேவி வந்து விட்டாலே, அருகில் வந்து விட்டாலே, அப்படி என்று இந்த அம்மா அஞ்சு பயந்து கொண்டு அது மண்ணா செய்யப்பட்ட லிங்கத்தை அவங்க என்ன செய்தாங்க? கரந்தி வீடும் லிங்கம், கரந்தி வீடும் அவ என்று சொல்லி கட்டி பிடித்தார். லிங்கம் கரைஞ்சு விடுமே. அப்படி என்று அந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். அணைத்த வேளையில இதுதான் சமயம் என்று யாரு? சிவபெருமான் என்ன செய்தாரு? அந்த லிங்கத்தை உடைய கொண்டு அவர் அண்ட சராசரமாக ஆவேசமாக இருந்து அடி பைத்தியக்காரி ஆண் முகத்தினாலே நீ ஒரு நிஷ்டையில இருப்பதை மறந்து, தவநிலையில இருப்பதை மறந்து, கணவன் வேணும் என்ற ஆசையோடு என்னை கட்டி தழுவி விட்டாய் என்று சொன்னார். ஐயோ சுவாமி, இல்லை சுவாமி, அந்த கங்காதேவி பெருக்கெடுத்து வந்து இந்த பூஜையை குளத்து விட போகின்றார், தவம் கலைஞ்சு விட போகின்றது என்ற பயத்தினால்தான் சுவாமி நான் கட்டி அணைத்தேன். அப்படி என்று இந்த அம்மா அழுது புலம்புறாங்க. இவர் ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. எப்பொழுது உன்னுடைய சனமாகப்பட்டது, உன்னுடைய மேனியாகப்பட்டது என் மீது பட்டதோ, இந்த கரத்தோடு இத்தனை ஆண்டு காலமாக நீ செய்து வந்த தவம் எல்லாம் இன்றோடு கலைந்து விட்டது. மீண்டும் தேவாண்டு 100 ஆண்டு தவம் இருந்து அது பூர்த்தி அடைந்தால் நான் உனக்கு மன்னாத லிங்கமாகத்தானே காட்சி கொடுப்பேன் என்றுதானே தோன்றி அது மீண்டும் சாபம் கொடுத்து மறைந்தார். இந்த நேரத்திலே இந்த அம்மா என்ன செய்யறாங்க? நான் என்ன செய்ய போறேன் என்று எங்கே அழுதாளம்மா ஈஸ்வரியா, அங்க எக்காலம் சென்றிடுமா ஈஸ்வரனை பார்த்திடவே, அழுது நல்லோ புலம்பி கொண்டு ஆதிசக்தி அருணயம்பதி தேடி வரா, அழுது புலம்பிக் கொண்டு அன்னை உமையவது அருணயம்பதியை தேடி வருகின்றார். அப்படி தேடி வரும்படியான வேளையிலே தனக்கு பூஜைக்கு காவலாக என்னது பூஜைக்கு காவலாக மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டி யார கூப்பிடுறாங்க? அதோ என்னுடைய இணைய மகனாக விளங்கபடியான திருமுருகப்பெருமா ஐயா சக்தி வேடி வேலவனே, சக்தி வடி தாயார்க்கு துணையாக வந்திடையா, மகனே முருகா, உன் தகப்பனிட்டு சாவன் துளைக்க வேண்டி என்னுடைய பூஜைக்கு பக்கத்துணைக்கு அவராக வாயப்பா என்று அழைக்க அம்மா நான் வருகின்றேன் அப்படி என்று வந்தான். அப்படி நடக்கும்படியான வேலையிலே என்ன ஆச்சு? இந்த அம்மாவுக்கு ஆற்று மணல் கொப்பளிக்க, அன்னையாரோ நடை நடக்க முடியாமல், அங்க உச்சியிலே வெயில் அடிக்க, அவ உள்ளங்காலோ அம்மா கொப்பளிக்க,
மகனே முருகா அம்மா என்னால நடக்க முடியவில்லையடா ஏம்மா அப்படி என்று உச்சி வெயில் ஆத்து மணல் நடந்த அப்படி இருக்கும் ஆமா. அப்பா நீ சிறு பிள்ளை நடந்து விடுகின்றாய் தாயால் முடியவில்லை அப்பா என்றுதானே ஆமா. என்னுடைய சக்தி எல்லாம் பறித்து கொண்ட யாரு சிவபெருமான் சிவபெருமான். அதனாலே என்னால நடக்க முடியவில்லை அப்பா அப்படி என்று சொல்லி அமர்ந்து விட்டார் ஓடி சென்றார் அருகினிலே சுத்தி பார்த்தா என்ன இருக்கு என்ன? பெரிய தோட்டம் ஆமா. என்ன தோட்டம் என்ன தோட்டம்? வாழை 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 தோட்டம் ஆமா ஆமா அந்த வாழை தோட்டத்துல ஆய். என்னென்ன மரம் இருக்கு என்ன? அங்க கறிவாழையா எம்மா செவ்வாழையா கரிவாழையா செவ்வாழையா அங்க காய்த்திரல குடுங்கி வரும் மலவாழையா காய்த்தினல்வா குலுங்கி வரும் மலவாழையா கருவாழை செவ்வாழை காத்து குலுங்கிடும் மலவாழை ஆமா ஆமா எத்தனையோ விதமான வகையான வாழை மரங்கள் அந்த வாழை மரத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த அம்மாவுக்கு அட வாழம் மகரே பந்தளிட்டா வாழை மாற பந்தலிட்டா வாழ்வரசி பத்தினியால் பார்வதிக்கு வாழ்வரசி பத்தினியார் பார்வதிக்கு அம்மா வாழை மரத்தால பந்தல் போட்டேன் போதுமா என்று கேட்டேன் எப்பா மகனே போது எப்பா இங்கேயே நான் நவம்பரிக்க போறேன் ஆமா. அதுக்கு என்ன வேண்டும் என்ன? மலரும் ஜலமும் வேண்டும் ஆமா. முந்தி முதலாக மலர் கூட பிறகு ஆமா. முதல்ல ஜலம் வேண்டும் ஜலம் வேண்டும். ஜலம் கொண்டு வருவாயடா மகனே என்று சொல்ல ஆமா. எல்லா திசைகளும் சென்று பார்க்கின்றார் எங்கேயுமே ஜலம் கிடையாது தண்ணி கிடைக்கவில்லை அதோ 7 குன்றுகள் ஆமா. என்னது 7 குன்றுகள் 7 குன்றுகள் இருந்தது பார்த்தா அந்த குன்றுகள் மீதி ஏறி நின்று பார்ப்போம் தூரத்தில் எங்கேயாவது ஜலம் கிடைக்கா ஆமா. அப்படி என்று அந்த குன்றுகள் மேறி ஏறி ஆமா. அந்த ஜலம் இருக்குதான்னு பார்க்க சக்தி வேலை ஊன்றி நின்றார் ஆமா ஆமா அந்த சக்தி வேலும் பட்ட உடனே அவருடைய திருப்பாதம் பட்ட உடனே இந்த 7 குன்றுகளும் திட்டு 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 என்று வெடித்து அதில இருந்து யாரு வர்றது யாரு? அங்க தாடி சாடை நல்ல குலுங்கிடவே தாடி சாடை நல்ல குலுங்கிடவே தவ யோகி 7 முனி ஓடி வர தவமோனி 7 பேரும் ஓடி வர தாடி சடை குலுங்க ஆமா கழுத்துல உத்ராட்ச மாலை கையில கமண்டலம் காவி உட பெருத்த சரீரம் ஆமா ஆமா 7 பேர் பேர். கல்ல வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்த உடனே ஓடி வருகின்றார் முருகனிடத்தில் முருகன் இந்த 7 பேரையும் பார்த்து பார்த்துட்டு பயந்து கண்டு பயந்து. எங்க வராரு அம்மா கிட்ட. அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா அம்மா என்று சொல்லி அம்மா 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 மகனே அபயம் அம்மா 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 என்று சொல்லி அம்மா அம்மா என்று சொல்லி அஞ்சி பாயந்து கொண்டு வராரம்மா அஞ்சி பயந்து கொண்டு வராரம்மா அம்மா 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 என்று சொல்லி அபயம் அம்மா பார்த்தா மகனே முருகா ஏனப்பா ஓடி வருகா என்று கேட்டார் அம்மா நான் ஜலம் எடுக்க சென்றேன் ஆமா. எங்கும் ஜலம் காணவில்லை ஆமா. இந்த சித்திரை மாதம் கத்திரி வெயில் ஆமா, ஆமா, ஆமா. என்னது சித்திரமாலை கத்திரி வெயில் கத்திரி வெயிலே எல்லா இடமும் காய்ந்து உழந்து போய் கிடக்கின்றது ஆமா. ஜலமில்லை என்று இந்த 7 குன்றுகள் மேல் ஏறி பார்த்தா ஆமா. எங்கேயாவது தூரத்துல ஜலம் இருந்தா தெரியும் என்று ஏறி என்னுடைய சக்தி வேலை ஊண்டு எட்டி பார்த்தேம்மா ஆமா. இந்த 7 குன்றுகளும் திடீர் திடீர் என்று வெடித்து வெடித்து அதிலே இருந்து யாரோ தெரியவில்லை தெரியவில்லை. தவ முனிகள் யோகிகள் யாரோ சாமியார்கள் எனக்கு சாபம் கொடுக்க என்ன தெரிஞ்சிட்டு வராங்க அம்மா ஆமா. நான் 5 பயந்து ஓடி வந்து விட்டேன்னு சொன்னார் ஆமா. இவர் சொல்லி முடிக்கவும் அந்த 7 முனிகள் அங்கே வரவும் சரியாக இருந்தது. அப்பா நீங்கள் யார் என் பிள்ளை என்ன தவறு செய்தான் உங்களுடைய தவத்தை குலைத்து விட்டானா சொல்லுங்களையா என்று கேட்டார் அம்மா எங்களுடைய தவத்தை உங்கள் பிள்ளை குலைக்கவில்லை நாங்கள் பெற்ற சாபத்தினாலே நாங்கள் 7 பேரும் 7 குண்டுகளாக இருந்தோம் எங்களுக்கு சாப விமோசனம் என்னவென்றால் முருகப்பெருமானுடைய திருப்பாதமோ அவருடைய சக்தி ஆயுதமோ எப்பொழுது எங்கள் மீது படுகின்றதோ அன்றோடு எங்களுக்கு சாப விமோசனம் என்று கிட்ட சாபம் இன்று திருமுருகப் பெருமானுடைய திருப்பாதமும் அவருடைய சக்தி வேறும் பட்ட காரணத்தினாலே இன்று எங்களுக்கு சாபம் தெரிந்து விட்டதம்மா அப்படி என்று சொன்னார் ஐயா நீங்கள் யார் உங்களுடைய பேர் என்ன கேட்டார் என்ன சொல்றாங்க முத்துமுனி லாடமுனி கருமுனி செம்முனி கும்பமுனி ஏதமுனி சட்டாமுனி
நாங்கள் 7 பேர் அம்மா ஆஹா. அப்படி என்று சொன்னார். ஆமா. சரி, ஆ. உங்களுக்கு சாபம் தீர்ந்து விட்டது, ஆமா. நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார். ஆஹா. அம்மா, ஆ. உங்களுடைய தவம் பூர்த்தி அடையாமல், ஆமா. என்னது தவம் பூர்த்தி அடையாமல் நாங்கள் ஆ. ஒரே ஒரு அடி கூட பிரட்டி வைக்க மாட்டோம். ஆமா. உங்களால் சாபம் தீர்ந்த எங்களுக்கு ஆஹா. இதோ எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு காவலாய் இருக்கின்றோம். ஆஹா. அப்படி என்று ஆ. அம்பாவுடைய தவறலைக்கு 7 பேர் காவலாய் அமைந்து விட்டார். ஆமா. இவர்களும் தவம் இருக்க, ஆஹா. இந்த அம்மாவும் தவம் இருக்க, ஆமா. ஜலரும் மலரும் கொண்டு வந்து ஆஹா. முருகப்பெருமான் விளையாட புறப்பட்டு விட்டார். ஆஹா. அந்த நேரத்திலே ஆ. அந்தர வீரன், ஆ. ஆகாய வீரன், ஆ. மந்திர வீரன், ஆ. மகேந்திர வீரன், ஆ. எரி வீரன், ஆ. ரணவீரன், ஆ. அதோ ஆ. அக்கினி வீரன், ஆமா. பாதாளன் சொல்லக்கூடிய ஆமா, 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 அந்த ஆமா. அசுர குலத்தை சேர்ந்த ஆ. யாரு? ஆ. அந்த பாதாள பாதாள வீரன். ஆ. ஆஹா. பாதாள வீரன், பாதாள அரக்கன் சொல்வார்கள். ஆமா. அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் ஆஹா. இந்த சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார். ஆமா. இந்த முருகப்பெருமான் ஆஹா. மறுபடியும் சூரர்களை சம்பாரம் செய்ய புறப்பட்டு விடுவான். இவன் தாயோடு அங்கே இருக்க வேண்டும். ஆமா. இந்த தேவைகளை எல்லாம் நாம் அழித்து சம்பாரம் செய்ய வேண்டும். ஆமா. அப்படி என்று ஆ. அந்த பாதாள வீரனாகப்பட்டவன் ஆமா. கண்மூடி தவம் இருக்கும். ஆ. இந்த பார்வதி அம்மனுடைய ஆ. அந்த தவறலைக்கு ஓடி வந்தார். ஆஹா. இந்த 7 மணிகளும் தவம் இருக்க, ஆமா. அன்னையும் தவம் இருக்க, ஆ. யாருக்குமே அம்மா தெரியாமலே யாருக்குமே தெரியாமலே அங்கொருவர் அம்மா காணாமலே, அங்கொருவர் அம்மா காணாமலே யாருக்கும் தெரியாமல் அங்கொருவர் காணாமல் ஆமா. பூஜை பெட்டி களவாடி சென்று விட்டான். ஆஹா. யாரு? பாதாள அரக்கன். பாதாள அரக்கன். ஆ. ஆஹா. அப்படி செல்லக்கூடிய வேலையிலே ஆமா. அதுவும் அந்த பூஜை போட்டு எடுத்துட்டு ஆ. எங்க போறான்? எங்க? நான் முன்னே குறிப்பிட்டது போல ஆஹா. கீழே 7 உலகம், ஆமா. அதல, ஆ. சுதல, ஆ. மகாதல, ஆ. தராதல, ஆ. அசாதல, ஆ. கனிஷ்ட, ஆ. அந்த பாதாள உலகம் சென்று விட்டான். பாதாள சென்று விட்டான். ஆமா. ஆஹா. அப்படி சென்ற வேளையிலே ஆஹா. இந்த அம்மா கண் விழித்து பார்த்தா தவம் குறைந்து விட்டது. ஆமா. ஆகா, ஆ. இந்த தவம் மீண்டும் தொடர வேண்டும் என்றா ஆமா. இந்த பூஜை பெட்டி வேண்டும். வேண்டும். இந்த 7 மணிகளத்தில் அழுது புலம்புகின்றார். ஆமா. அவர்களாலும் ஒன்று செய்ய முடியவில்லை. முடியவில்லை. அப்பொழுது ஆ. மறுபடியும் ஆ. யாரை கூப்பிடுறாங்க? ஆ. அண்ணா, கோவிந்தா. கோவிந்தா, ஆ. அண்ணா அண்ணா மணி வண்ணா வண்ணா, அண்ணா அண்ணா மணி வண்ணா வண்ணா ஆபத்து வேலையிலே காரும் அண்ணா, ஆபத்து வேளையிலே காருமண்ணா அண்ணா என்னை ஆபத்து வேலையிலே காக்க வேணும் அண்ணா. கோவிந்தா. அப்படி என்று அழுதார். ஆமா. சரி, ஆ. இந்த பாதாள வீரனாகப்பட்டவன் ஆஹா. அதோ ஆ. திருப்பார்கடலே ஆமா. சென்று மூழ்கி விட்டான். ஆமா. பாதாளத்தில் இருக்கான். ஆஹா. அவனை பிடிக்கிறன்னா ஆஹா. அவனுக்கு தகுந்த அவதாரம் கொள்ள வேண்டும். ஆமா, ஆமா, ஆமா. அப்படி என்று ஆ. 7 முனிக்கு இளைய முனியாக, எப்பணி வாழும் முனி சுவாமியாக வா 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 அவர் வரிவெடுத்தார் எம்பெருமான். எப்படி வராரு? எப்படி? அண்டசராதரமாய் அதட்டியத்தார் எழுந்து அண்ட ரெண்டும் கிடுகிடுங்க ஆர்ப்பரித்த 7 முனியும் தண்டையொடு வெண்டையோ சதிரான பதக்கமோ அவர் சதுர் பூஜை நெட்டி நழகும். அம்மா அஞ்ச வேண்டாம், அண்ணன் இருக்க அரை நாடியில் அவனை பிடித்து வருகின்றேன், உன்னுடைய பூஜை பெட்டி மீட்டு வருகின்றேன். அப்படி என்று எவ்வளவு தூரம் ஒரு அடி வைக்கிறார் தெரியுமா? அவர் தூக்கி அடி வைத்தாரையா, தூக்கி அடி வைத்தாரையா 90 கதவழி 90 காலவழி அவர் எடுத்து அடி வைத்தாரையா, எடுத்து அடி வைத்தாரையா 800 கதவழி 800 காலவழி அப்படி 8 அடி வைத்து ஆமா. வருகின்றார். அதோ பார்க்கடலுக்கு போனாரு. ஆ. அவர் என்ன செய்தாரு? என்ன? மண்டியிட்டு அமர்ந்து ஆஹா. தன்னுடைய ஆ. நாசிகினால் உறிஞ்சுகின்றார் ஆமா. கடல் ஜலத்தை. ஆஹா. ஜலத்தை. அப்படி உறிஞ்சும்படியான வேளையிலே ஆ. 3 சுட்டு ஆமா. முழு ஜலமோ ஆ. வடிந்து விட்டது. ஆமா. அதில் இருக்கின்ற மச்சங்கள் சொல்லக்கூடிய மீன்கள் எல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து எம்பெருமானே நாராயணா, கோவிந்தா. உன்னுடைய அவதாரமான நாங்கள் ஆஹா. இந்த ஜலத்தை நம்பி வாழ்கின்றோம். ஆமா. அசுரனை அழிக்க வேண்டி ஆஹா. எங்களுடைய உயிரை கொள்ளலாமா? ஆஹா. அப்படி என்று அபய குரவெடுத்து வாழ்முனி தோல் புறத்திலே ஆமாம். 2 சேல்கண்டைகள் ஓடி வந்து ஆமா. ஆண்டவனத்திலே அபய குரவெடுத்ததான். ஆஹா. ஐயா, ஆ. அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம், ஆமா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நன்மைக்கு.
காரணம் இல்லாமல் எந்த காரியம் நடைபெறாது. ஆமா, ஆமா, ஆமா. அதனாலே உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை. ஆமா. அப்படி என்று முழு ஜலத்தையும் உள்ளே இழுத்தார். ஆமா. இழுத்த வேளையிலே அஞ்சு பயந்து ஓடினான் பாதாள வீரன். ஆமா, 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 ஆமா. ஆமா. அப்படி ஓடக்கூடிய வேளையிலே அவனை மயிர் பிடித்து இழுத்து வந்து தாயாருடைய தவறலை கொண்டு வந்து மீண்டும் அம்பா தவறலையை துவங்குகின்றார். இவனை இப்படியே விட்டார் இனி தேவர்களுக்கு நிறைய தொல்லை கொடுப்பான். ஆமா, ஆமா, ஆமா. அப்படி என்று இந்த அம்பாவுடைய பூஜை முடியும் வரை என்ன செய்யணும்? காவலுக்கு நாம வாசல்ல உட்காரணும். ஆமா. அப்படி என்று எங்கள் வாழ்வுமணி சுவாமியாகப்பட்டவர் அந்த பாதாள வீரனை அவனை அப்பவே கொண்டு இருப்பார். ஏன் அவனை கொல்லவில்லை? எதுக்காக அவனை வதை செய்யவில்லை? மிகுந்த சிவபக்தி உடையவன். அதனாலே அவனை கொல்லாமல் வண்ணமாக அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து தன்னுடைய பாதத்திலே வைத்து அதோ தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த பாதாள வீரனுடைய சிரசில வைத்து அப்பாவுடைய காவலுக்கு நின்றார். தேவ வருடம் பூர்த்தியானது. ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? என்ன? அந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து வெட்டி வைத்தாரே வாழை மரம். அந்த வாழை மர பந்தலிலே வாழ்வரசு தவம் இருக்க என்ன நடந்தது? அங்க வெட்டி வச்ச எம்மன்னைக்கு வாழை மரம் வாழை மரம் இங்க துளிர் வெட்டி எம்மாடி காய்க்குதடி வெட்டி வச்ச தாயாரே வாழை மரம் தாயே துளிவிட்டு தாயாரே காய்க்குதடி. வெட்டி வச்ச வாழை மரம் துளிர் விட்டு காய்க்க அது ஒரு வாழை 3 குலை காய்க்க ஆச்சரியமாகத்தானே அம்பாள் தவம் முடிந்தது. சிவபெருமான் மன்னாத லிங்கமாக மன்னாத சுவாமியாக காட்சி கொடுத்து அம்மா நீ பச்சை வாழை பந்தலிலே பச்சை நிதியுமாக இருந்து தவம் இருந்து முடித்ததினாலே இன்று முதல் நீ பச்சை அம்மன் என்றும் இந்த வாழை பந்தலிட்டு நீ தவம் இருந்த இடம் வாழை பந்தல் என்றும் முனிகப்பட்டிலே நீ அருள்மிகும் பச்சையம்மனாகவும் அதோ சென்னையிலே திருமுல்லை வாயிலே அருள் தரும் பச்சையம்மனாகத்தானே ஆலயம் கொண்ட அருள்வாளி பாய் நீ மக்களுக்கு கும்பிட்டோருக்கு குலதெய்வமாகவும் காவதெய்வமாகத்தான் இருப்பாய். பச்சையம்மன் என்றும் பச்சை வாழி அம்மன் என்றும் இந்த உலகமெல்லாம் அருள் கொடுப்பாய். அப்படி என்று சொல்ல இந்த அம்மா ஏண்டி அழைக்கின்ற வேளையிலே அவ 7 முனி கூட்ட மூட